வாடகை தாய்ங்கிறது குழந்தை பெற்றுக்க வாய்ப்பே இல்லாதவங்களுக்காக இருக்கிற விஷயம் அது. பிரசவ வலிங்கிறதுக்காக தானே நீ பயப்படுற. இங்க பாருமா ஸ்ருதி, அது இப்ப அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த சமயத்துல அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு தானா வரும். ஏன்னா அப்ப உனக்கு பயம் பெருசா தெரியாது. குழந்தை நல்லபடியா பிறந்தா போதும்னு தான் தோணும். ஏன்னா எல்லா பொம்பளைங்களும் இந்த வலிய கடந்துதானே வந்திருக்காங்க. இல்ல பாட்டி, என்னால லேசா கையில அடிபட்டாலே அந்த வலிய தாங்கிக்க முடியாது. என்னால அந்த பெயின் எல்லாம் தாங்கிக்க முடியும்னு தோணல. என்ன ஸ்ருதி, நான் 3 பிள்ளைங்களை பெத்துக்கலையா? வலி எல்லாம் பார்த்தா அப்புறம் உலகத்துல ஜனத்தொகையே குறைஞ்சிரும். நான் யாரையும் பெத்துக்க கூடாதுன்னு சொல்லலையா ஆண்டி? எனக்கு வேண்டாம் தானே சொல்றேன். நீ எப்படி இந்த முடிவு எடுக்கலாம்? அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? சரி ஆண்டி, அப்புறம் பேசிக்கலாம். நான் கிளம்புறேன். ரவி வா, என்ன டிராப் பண்ணு. ஏய் ஸ்ருதி, நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. இரு, அதான் வேலை இருக்குன்னு சொல்றல, நீ போமா. சரி பாட்டி, நாங்க கிளம்புறோம். ரவி, இப்ப எதுவும் அவசரப்பட வேண்டாம். பொறுமையா யோசிச்சு பண்ணுங்க. சரி பாட்டி. ஏங்க, அவங்கிட்ட எதுக்குங்க யோசிக்க சொல்ல வேண்டியிருக்கு? இதெல்லாம் கூடாதுன்னு கட்டண்டேட்டா சொல்ல வேண்டியதானுங்க. விஜயா, அவ பயத்துல இருக்கா. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற பயம்தான். கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும். விட்டு பிடிப்போம். நீ அவகிட்ட இதெல்லாம் கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. இல்ல அத்தை, இதெல்லாம் ஒண்ணும் சரி வராது. ஸ்ருதி அம்மா கிட்ட நான் இத பத்தி இப்பவே பேசுறேன். விஜயா, அவ வயசுக்கு அவ அப்படி பேசுறா. எங்க அனுபவத்தை நாங்க சொல்லி இருக்கிறோம்ல. அம்மா சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே மாத்திக்க போறாங்க. நீ இதை பெருசு பண்ணாத. இருங்க, காலம் மாற மாற இயற்கையா நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் செயற்கையா மாறிட்டு இருக்கு. மீனா, ரோகிணி, சீக்கிரமே இந்த தொட்டில ஒரு குழந்தை இருக்கணும். சொல்றது புரியுது இல்ல? சரி அண்ணாமலை, நான் கிளம்புறேன். 2 நாள் இருந்துட்டு போமா. இல்லப்பா, ஊர்ல நிறைய வேலை இருக்கு. முத்து, என்ன பஸ் ஏத்தி விடுவா. சரி பாட்டி, சொன்னா கேட்கவா? வா போலாம்.